புதுச்சேரி அரசு அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கை மேற்கொள்ளாத சூழலில் இந்திராநகர் சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் அவர்கள் தன்முன் முயற்சியில் இலவச பஞ்சு மரங்களை அகற்றும் பணியை பாராட்டு கூறியது. பொதுமக்களின் நலன் சார்ந்த முயற்சியில் செயல்பட்ட இந்திராநகர் சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் அவர்களுக்கு வியாபாரிகள் பொதுமக்கள் சார்பாகவும் நாம் தமிழர் ரமேஷ் நன்றி தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரி வழுதாவூர் சாலை காந்திநகர் தொழிலாளர்துறை வேலைவாய்ப்பு அலுவலகம் அருகில் உள்ள இலவம் பஞ்சு மரத்தில் காய்கள் காய்ந்து இலவம் பஞ்சு வெடித்து காற்றில் பரவுவதால் பொதுமக்கள் வியாபாரிகள் கடும் அவதிக்குள்ளாயினர். இதனை தடுத்திட விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கடந்த 2 நாட்களுக்கு முன்பு புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அவர்களை நேரில் சந்தித்து நாம் தமிழர் ரமேஷ் கோரிக்கை வைத்திருந்தார். நாம் தமிழர் ரமேஷ் புதுச்சேரி ஆட்சியர் துணை மாவட்ட ஆட்சியர் அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்த சூழலில் இலவம் பஞ்சு மரத்திலிருந்து பஞ்சு காற்றில் பரவுவதை தடுக்க புதுச்சேரி அரசு அதிகாரிகள் முயற்சிகள் எதுவும் எடுக்கப்படாத சூழலில் இந்திராநகர் சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் அவர்கள் தன் முன் முயற்சியில் பொதுமக்களின் நலன் கருதி இலவம் பஞ்சு மரங்களை அகற்றுவதற்குரிய நடவடிக்கை மேற்கொண்டார். இந்திராநகர் சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் அவர்களின் செயல்பாடு பாராட்டுக்குரியது. புதுச்சேரி காந்திநகர் தொழிலாளர் நலத்துறை கட்டிட வளாகத்தில் மிகப்பெரிய இலவம் பஞ்சு மரம் உள்ளது. இம்மரத்தில் ஆயிரக்கணக்கான இலவம் பஞ்சு காய்கள் காய்த்து வெடித்து காற்றில் இலவம் பஞ்சுகள் பறந்து வருகின்றன. இம்மரத்தினையும் உடனே அகற்றிட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என இந்திராநகர் சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் அவர்களிடம் வியாபாரிகள் பொதுமக்கள் சார்பாகவும் நாம் தமிழர் ரமேஷ் கோரிக்கை விடுத்தார். புதுச்சேரி அரசு காந்திநகர் தொழிலாளர்துறை அலுவலகத்துல பாத்தீங்கன்னா இலவம் பஞ்சு மரம் ஒன்று இருக்கு. வெளியே ரோட்ல இருந்தது. அந்த கட்டிட வளத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்கு. அதை வருஷம் பாத்தீங்கன்னா காய் காய்ச்சி இப்ப வெடிக்கு இப்ப பொதுமக்கள் வியாபாரிகள் அந்த தூசு பரவுது, இலவம் பஞ்சு பரவுது. கடந்த 2 நாள் முன்னாடி நம்ம செய்தியா கொடுத்திருந்தோம். இந்த செய்தியை உள்ளூர் ஊடக நண்பர்களை அனைவரும் நீங்க கொண்டு வந்த இப்போ ஒரு தனிப்பட்ட முறை இந்த மரத்தை வெட்டிருக்காங்க. நான் முன்னாடி பாத்தீங்கன்னா புதுச்சேரி மாவட்ட செயலரை போய் பார்த்து சொன்னோம். துணை மாவட்ட செயலர் வினயனும் பார்த்தோம். அவர் என்ன பண்ணா தொழிலாளர்துறை துணை ஆணையரை பார்த்து பேசி நாங்க லெட்டர் வைக்கிறோம் அப்படின்னாரு. நான் மாவட்ட ஆட்சியரை பார்த்து உடனடியாக அந்த மரத்தை அகற்றணும்னு சொன்னோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லை. இன்னைக்கு இந்திராநகர் சட்டமன்ற தொகுதி ஏகேடி ஆறுமுகம் அவர்கள் தன்னுடைய சொந்த செலவுல இந்த மரத்தை அப்புறப்படுத்தினார். அவருடைய செயல்பாடுக்கு நாம் தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி சொல்லிக்கிறோம். அதாவது ஒரு நாகரிகம். அப்படிப்பட்ட சூழல இங்க இருக்கிற வனத்துறை அளவு அதிகாரிகளும் சரி, இங்க இருக்கிற தொழிலாளர்துறை அதிகாரிகளும் சரி, அவங்க அந்த எதை பத்தி கவலைப்படல. மரத்தை அது என்ன அவங்க வாங்குற சம்பளத்துல அவங்க தான் போறாங்க. அப்படிப்பட்ட சூழலை பார்த்தீங்கன்னா பறக்குது பாருங்க, எவ்வளவு பறக்குது. இன்னும் அந்த பெரிய மரத்தை அப்புறப்படுத்துறதான் இந்த புதுச்சேரி வழுதாவூர் சாலை காந்திநகர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சுத்தமா இருக்கும். இல்லைன்னா இன்னும் இந்த இன்னும் 2 நாள் வெடிக்கும். வெடிச்சு பரவ ஆரம்பிச்சுன்னா மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும். இதையும் இந்த முயற்சியை ஏகேடி ஆறுமுகம் எடுக்கணும். தட்டாஞ்சாடி இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சருக்கு அவரும் இந்த முயற்சி எடுக்க நாம் தமிழ் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். இப்படிப்பட்ட செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற உள்ளூர் தொலைக்காட்சி செய்திகள், SM மீடியா, ஐசங்கர், கமலா மற்றும் AMN அனைத்து ஊடக நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி.